வணக்கம், நான் freefincalc.com இருந்து பட்டு. பணமயமான எதிர்காலங்கிறது வந்து புதுசாக பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் தன்னோட பணத்தை பெட்டராக மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமான ஒரு தொடர். இது 4ஆம் பாகம். முதல் 3 பகுதிகள் வந்து லிங்க் வந்து கீழே இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்க்கலாம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மருத்துவ காப்பீடு எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். எதை பற்றிலாம் முதல்ல கன்சிடர் பண்ணணும், எதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது, எல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத பற்றி வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுடைய கார்பரேட் பாலிசி இருந்தாலும் உங்களுக்கு வேலை எப்போ வேணால் போகலாம், இல்லை உங்களுக்கு திடீர்னு இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா நடுவில் ஒரு 2 months கேப் இருக்கும், உங்களுக்கு கவரேஜ் இல்லாமல் ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் வேணும், இல்லைன்னா உங்களுக்கு பெரிய செலவாயிடும். ரெண்டாவது, நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எனிவே தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும். அது நீங்கள் அப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்போ நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்லாம் இருக்கும், டயபிட்டிஸ் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா கொடுக்க மாட்டாங்க இன்சூரன்ஸ். ஸோ பெட்டர் யங் ஏஜ்லேயே வாங்கிக்கிறது பெட்டர். எஸ்பெஷலி அட்லீஸ்ட் உங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு 60 கிராஸ் பண்ணலைன்னா இம்மீடியட்டாக போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிடுங்க. ஏன்னா அவங்க 60 கிராஸ் பண்ணிட்டா அவங்களுக்கும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும், ரொம்ப செலவு ஜாஸ்தி அவங்களோட. ஏன்னா ப்ரீமியம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் எவ்ரி 5 years இன்க்ரீஸ் ஆகும், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் கேஷ்லெஸ் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் சொன்னீங்கன்னா அவங்க இன்சூரர் இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்டேருந்து எதுவும் சார்ஜ் வாங்கிக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டல், இன்சூரர்கிட்டேருந்து கிளைம் பண்ணிப்பாங்க. அது ரொம்ப கன்வீனியன்ட்டு, பட் எல்லா டைமும் கிடைக்காது. ஸோ என்கிட்ட 5 லட்ச ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, கேஷ்லெஸ் கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் எப்போவுமே ஜாலியாக இருந்துட முடியாது. ஏன்னா திடீர்னு கேஷ்லெஸ் டினை பண்ணிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் பில்லில் நீங்கள் தான் முதல்ல பே பண்ணணும், அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கணும் இன்சூரன்ஸ்லேருந்து. ஸோ அது ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்குது, எப்போவுமே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேஷ்லெஸ் ஒரு வகை, ஒரு டைப் ஆஃப் கிளைமிங், ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஒரு டைப் ஆஃப் கிளைமிங். ஸோ அந்த 2 டைப்ஸ் ஆஃப் கிளைமிங் பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். பாலிசி வாங்கினா மட்டும் போதாது, எப்போ எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி படிக்கணும். பாலிசி வேர்டிங்ஸை கிளியராக படிக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து மெயின் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பாலிசிஸ் என்னென்னா, சில பாலிசிஸில் வந்து சப்லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது எங்கிட்ட 5 லட்ச ரூபாய் கவரேஜ்னு வச்சுங்களேன், என்னுடைய சப்லிமிட் வந்து 1%. அதாவது என்னுடைய டெய்லி ரூம் ரெண்ட், நான் இருக்கிற ரூமுடைய டெய்லி ரெண்ட் வந்து 5000 ரூபாய் தான் இருக்கலாம். மேக்ஸிமம் 5000 ரூபா தான் இருக்கலாம், குறைச்சி இருக்கலாம், பட் மேக்ஸிமம் 5000 ரூபா தான் இருக்கலாம். சப்போஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா எனக்கு அந்த 5000 ரூபாய்க்குள்ள மெடிக்கேஷன் டெஸ்ட்ஸ் அந்த ஸ்லாபுக்குள்ளே என்ன காஸ்ட்டோ அதை மட்டும்தான் கொடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஐசியூவில் 2% சொல்லுவாங்க டிப்பிக்கலாக. ஸோ 10,000 ரூபாய் ரூம் ரெண்ட் தான் ஐசியூக்கு இருக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா 10,000 ரூபாய் ஸ்லாபுக்கு உள்ளான ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ் மட்டும்தான் கிடைக்கும். நிறைய ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ்க்கு அந்த ஸ்லாப் உண்டு, சிலதுக்கு இல்லை, பட் சிலதுக்கு உண்டு. அந்த ஸ்லாப் ரேட் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஹையர் ரேட் ரூம் ரெண்ட்டுக்கு போனீங்கன்னா ப்ராப்ளம் வரும். சப்ளிமெண்ட் இல்லாத பாலிசிஸும் இருக்குது. இப்போ சப்ளிமெண்ட் வேணுமா வேணாமாங்கிறது வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறத பொறுத்துருக்கு. இப்போது நான் வந்து இந்த சைடு கல் போட்டேன்னா இசபெல் ஹாஸ்பிட்டல், தேவிக் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் பழைய கால ஹாஸ்பிட்டல்ஸ், ரூம் ரெண்ட்லாம் ரொம்ப நாமினலாக இருக்கும். இந்த சைடு கல் போட்டேன்னா காவேரி ஹாஸ்பிட்டல், கலைஞர் இருந்தார், அதெல்லாம் புது கார்பரேட் ஹாஸ்பிட்டல். இங்கே ஒரு அப்பர்லோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, சுற்றி ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு. இப்போ என்னென்னா, இங்கே இந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ரூம் ரெண்ட் இருந்தால் ரூம் ரெண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த சப்லிமிட் உள்ள பாலிசிஸ்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ரீசனபிள் பழைய எஸ்டாப்ளிஷ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், பழைய கால ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். அட்லீஸ்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் டெல் யூ மேனேஜ் பண்ணலாம். ஈவன் தில்ராஜ் சென்னை நகரில் கூட நான் பார்த்துருக்கேன் ரூம் ரெண்ட்ஸாக. அப்போது நான் போனபோது ரீசனபிளாக இருந்தது. எனக்கு வந்து யுனைடெட் இந்தியா பாலிசி இருக்குது, அது சப்லிமிட்ஸ் உள்ள பாலிசி தான், எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. சப்ளிமெண்ட்ஸ் இருந்தால் ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சப்ளிமெண்ட்ஸ் இல்லைன்னா ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் சவுத் இந்தியாவில் எக்ஸப்ட் பெங்களூர், ஹைதராபாத், ஐ திங்க் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அட்லீஸ்ட் ஓல்டு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா. நார்த் இந்தியாவில் டெஃபினட்டாக முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபேக்டர் பண்ணி பண்ணணும். அஃப்கோர்ஸ் உங்கள் பட்ஜெட்டும் முக்கியம் இல்லையா, எல்லாம் ஃபைனலாக அதுதான். எந்த தான் நீங்கள் பாலிசியில் ஃபீச்சர் இருந்தாலும் உங்கள் பட்ஜெட் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து தான் நீங்கள் வாங்க முடியும்.
டிப்பிக்கலாக 5 லட்சம் ரூபாய் மினிமம் வாங்கிக்கிங்க, முடிஞ்சா 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிங்க. ஃப்ளோட்டர், அதாவது ஃப்ளோட்டர்னு ஒரு பாலிசி இருக்குது. அதாவது உங்களுக்கும் உங்களுடைய ஸ்பவுஸ், உங்கள் மனைவி இல்லை ஹஸ்பண்டுக்கும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கும் சேர்ந்து ஒரு டோட்டல் கவர். ஸோ ஒரு வருஷத்தில் சப்போஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆச்சுன்னா அந்த 10 லட்சம் ரூபாயிலேருந்து 2 லட்சம் உங்களுக்கு போகும். மீதி 8 லட்சம் ரூபாய் எல்லாருக்குமே டோட்டலாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலைசேஷனும் அந்த 10 லட்சம் ரூபாய் பர் இயரில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். தட்ஸ் கால்ட் ஃப்ளோட்டர் பாலிசி. தனித்தனியாகவும் வாங்கலாம், பட் ஃப்ளோட்டர் வாங்குறது பெட்டர், அது சீப்பர் ஆல்சோ. என்கிட்ட தனித்தனியாக இருக்குது, அப்போ எனக்கு தெரியாது ஃப்ளோட்டரை பற்றியே, அதனால் நான் தனித்தனியாக வாங்கினேன். பட் யூ கேன் நவ் பை ஃப்ளோட்டர் பாலிசி. அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் உங்களுக்கு பாலிசி இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த கண்டிஷன்ஸ், ஹெல்த் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் இருந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ். ஸோ எல்லாம் பெட்டர். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பெட்டர் கிளியராக நீங்கள் எல்லா கண்டிஷன்ஸையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏஜென்ட் கிட்ட சொல்லிடுங்க, நான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நீ மாற்றாத, இந்த ஃபைனல் பாலிசியில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள், செக் பண்ணுங்கள். நிறைய ஏஜென்ட்ஸ் ஓபிடிப்பாங்க, எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்லாம் நில் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் போட்டால் என்ன ஆகும், ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ அவங்களுக்கு சேல்ஸ் போய்டுன்னு நினச்சி பயந்து இந்த மாதிரியே செல் பண்ணி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியே கிட்டாச்சு இந்தியாவில். அதனால தான் திடீர்னு ப்ரீமியம்லாம் ரைஸ் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ். ஸோ இது பெரிய ப்ராப்ளம். ஸோ வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. இல்லை ஆன்லைன் அப்ளை பண்ண முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ், யுனைடெட் இந்தியா அண்ட் ஓரியண்டலில் வந்து சப்ளிமெண்ட்ஸ் உள்ள பாலிசிஸ் தான் கிடைக்கும், ப்ரைவேட்ஸில் கிடைக்காது. பிஎஸ்யூவில் வந்து அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸோடைய டெஃபினிஷன் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ரிலாக்ஸ்டாக இருக்கும். ப்ரைவேட்டில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஈவன் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காட்டா கூட உங்களுக்கு தெரியாட்டா கூட பிற்காலத்தில் தெரிய வந்தது உங்களுக்கு முன்னாடியே இந்த வியாதி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா ப்ரைவேட்ஸ் வந்து ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னு சொல்லி கேன்சல் பண்ணுவாங்க கிளைமை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ப்ரைவேட்ஸ் கிட்ட மட்டும். ஏன்னா வான்னு கூப்பிடுவாங்க பிஸ்னஸ் வரும்போது, பட் கிளைம் பண்ணும்போது ஆப்பிடிப்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து பாலிசிஸ், இன்சூரன்ஸ் பாலிசிஸை கிளியராக படிச்சிருக்கணும். உங்களுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க கிளைம் ப்ராப்ளம் வந்துன்னா. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் எப்போவுமே ஐ ப்ரிஃபர் நான் ப்ரைவேட்ஸ். அதனால தான் நான் யுனைடெட் இந்தியா யுனைடெட் இந்தியா வாங்கினேன். அது என்னுடைய பிலீஃப். உங்களுக்கு ப்ரைவேட் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. ரெண்டாவது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஒன்று. இது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தால் அது வந்து எய்தர் 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ ஃபஸ்ட்டு 2, 3 or 4 இயர்ஸ்க்கு கவரேஜ் வராது. அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் மூலமாக ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்ததுன்னா, ரிலேட்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்ததுன்னா அதுக்கு கவரேஜ் கிடைக்காது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 4 வருஷம்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது நீங்கள் ஒரு சான்ஸ் எடுத்துக்கங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க அதுக்காக. ஸோ அதை விட்டுருங்க. ரெண்டாவது கோ பேமெண்ட். அதாவது இன்சூரன்ஸ் சொல்லுவான், நான் 80% பே பண்ணுறேன், நீ 20% பே பண்ணணுமா. அந்த மாதிரி கோ பேமெண்ட் உள்ள பாலிசியை வாங்காதீங்க. சில சமயம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கோ பேமெண்ட் இருந்தால்தான் கிடைக்கும், வேறு வழி இல்லை, வாங்கி தொலைங்க. பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு கோ பேமெண்ட் உள்ளதை வாங்காதீங்க. ஆர் உங்களால் நிறைய ப்ரீமியமுக்கு பைசா செலவழிக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா கோ பேமெண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் குறையும். அது ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வேணால் வாங்க. கோ பேமெண்ட் இருக்கிறது வேண்டாம். ரெண்டாவது, இன்சூரன்ஸ் வந்து எதுக்கு தேவை? ஓவர் நைட் ஹாஸ்பிட்டல் ஸ்டே. அதாவது இன்னைக்கு நான் அட்மிட் ஆகிட்டு நாளைக்கோ நாளானிக்கோ இல்லை 4 நாள் கழிச்சோ டிஸ்சார்ஜ் ஆனேன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் தேவை. ஆப்வியஸ்லி டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீமோதெரப்பி டே கேர் ட்ரீட்மெண்ட், டயாலிசிஸ் டே கேர் ட்ரீட்மெண்ட், காலையில் போயிட்டு ஈவினிங் டிஸ்சார்ஜ். இப்போ எல்லாமே இந்த சின்ன சின்ன சர்ஜரிஸ் எல்லாமே டே கேர் ஆகிடுச்சு. இந்த லேசர் வந்ததுனால. இப்போ எங்கள் அப்பா வந்து பைல்ஸ் ஃபிஷருக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து 3-4 நாள் இருந்தார். இப்போ வந்து டே கேர் தான், லேசர் கரெக்டாக காமிச்சிடுவாங்க. ஸோ டே கேர் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் மைனர் சர்ஜரி. எல்லா மைனர் சர்ஜரியும் ஒரு காலத்தில் டே கேர் ஆகிடும். ஸோ நிறைய எக்ஸாஸ்டிவாக டே கேர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இன்சூரர் உங்கள் பாலிசி கவர் பண்ணணும். அதை நீங்கள் வேர்டிங்ஸில் போய் செக் பண்ணுங்கள். தயவு செய்து வெப்சைட்டில் போய் ஃபீச்சரை பார்க்காதீங்க. சோம்பேறித்தனம் படுத்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. ஸோ
வெப்சைட்டை பார்க்காதீங்க, இந்த பெரிய ப்ரோஷூர்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. பாலிசி வேர்டிங், பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி க்ளீனாக படிங்க. ஏன்னா இதெல்லாம் வாங்குறது ரொம்ப ஈஸி, அப்புறம் ரிப்பேர் பண்ணக்கூடாது, அப்புறம் கஷ்டப்படக்கூடாது, ஐயோ தெரியாமல் வாங்கிட்டேனே. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கோபேமெண்ட் இருக்க வேண்டாம். டே கேர்லாம் எக்ஸாஸ்டிவாக இருக்கணும், நிறைய டே கேர் ப்ரொசீஜர்ஸ் கவர் பண்ணணும், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே வேண்டாம். அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்லாம் வேண்டாம், ஆம்புலன்ஸ் கவரேஜ்லாம் வேண்டாம். சிட்டியில் இருந்தீங்கன்னா அவங்களாம் ஒன்றும் தேவையே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ரிஸ்டோர் பெனிஃபிட், ரீஃபில் பெனிஃபிட், போனஸ் தரேன், கேஷ் தரேன், கேஷ்பேக் தரேன், இந்த இடம்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஹெல்த் செக் பண்ணிக்கோ, ஃபிட்னஸ் பெனிஃபிட் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கண்ட்ராவிலாம் ஒன்றும் தேவையே இல்லை, எதுவுமே தேவை, எதையுமே தேவை. இவ்வளோதான் பேசிக் ஹெல்த் இன்சூரன்ஸ். இவ்வளோதான். எல்லா கம்பெனிஸ்கிட்டையும் இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்க. நிறைய கம்பேரிசன் போர்ட்டல்ஸ் இருக்குது, பாலிசி பஜார்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பேரிசன் போர்ட்டல் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் லிங்க் பண்ணுறேன் கீழே. ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கம்பேர் பண்ணி வாங்குங்க. ஸோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, அதெல்லாம் ஆன்சர். தேங்க்யூ, பாய் பாய்.